தமிழகத்தில் அவ்வப்போது சில இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பான விளக்கத்தை கொடுத்திருக்கு தமிழக மின்சாரத்துறை. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? வரக்கூடிய நாட்களில் இது சரி செய்யப்படுமா? என்ன நிலவரம்? தமிழ்நாட்டுல போதுமான அளவுக்கு மின்சாரம் அண்மை காலமாக இந்த மாநிலத்துடைய உச்சபட்ச மின் தேவை என்பது தினசரி ஒரு 20,000 மெகாவாட்டுக்கு குறைவாகவே இருக்கிறது. அதாவது 19,500 மெகாவாட்டாகத்தான் இருக்கிறது. இதன் காரணமாக மின் உற்பத்தி, மின் பரிமாற்றம் மற்றும் விநியோகத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு உண்டான காரணங்களை தான் சுட்டி காட்டியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் 765 கிலோ மின்சாரமும், அதே நேரத்துல இந்த 1910 துணை மின் நிலையங்களும் செயல்பட்டு வருவதாகவும், சென்னையில ஒரு 38 லட்சம் நுகர்வோர்களுக்கு 253 துணை மின் நிலையம் மூலமாகவும் 40,000 மின்மாட்டிகள் மூலமாகவும் இந்த மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த அண்மை காலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மின் தடைக்கு காரணம் என்னவென்றால், அதிகபட்ச நேரங்கள்ல உள்ளூருடைய மின் தேவை அதிகரிப்பால ஏற்படக்கூடிய ஃபியூஸ் ஆஃப் கால்ஸ் அப்படிங்குவாங்க. அதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. நிலத்தடி மின் கம்பி பழுதுகள், விநியோகத்தில் அந்த மின்மாற்றி பழுது, அதிக சுமை, துணை மின் நிலையங்கள் ஏற்படக்கூடிய இந்த கோளாறு, இந்த மழைக்காற்று, இடி போன்ற வானிலை காரணமாகவும் இந்த மின் தடைகள் எல்லாம் ஏற்படுது. திட்டமிட்டு இந்த பராமரிப்பு பணிகளுக்காக சில நேரங்கள்ல மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகர்ப்புற பகுதிகளில் அதிக நுகர்வு சுமையால் ஏற்படக்கூடிய இந்த உபகரண அழுத்தம், தனித்தனி பீட்டர்கள் கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பது எல்லாம் காட்டிதான் இந்த பிரச்சனை மின் வாரியத்தினுடைய கவனத்துக்கு வந்த உடனேவே கூடுதலாக குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த களப்பணிக்குழு என்பது 24 மணி நேரமும் கண்காணிப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக இந்த பிரச்சனை காரணமாக ஏற்பட்டக்கூடிய அந்த தகவல்கள், புகார்கள் பெறப்பட்ட உடனே இந்த களப்பணிக்குழு என்பது 24 மணி நேரத்தில் கண்காணிப்பு பணியிலிருந்து சீரமைப்பு பணிகளில் உடனடியாக ஈடுபட்டு வராங்க. மின்னகம், ஆன்லைன் சேவைகள் மற்றும் கள அலுவலகங்கள் மூலமாக பெறப்படக்கூடிய புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வரக்கூடிய நாட்கள்ல மக்களுக்கு தரையற்ற நம்பகமான மின் விநியோகத்தை வழங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் தொடர்ந்து கண்காணித்து தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருது அப்படிங்கிறதா இந்த மின் வாரியத்தினுடைய தகவலாக இருக்கிறது. அமைச்சர் சி நிர்மல்குமார் அவர்களும் அவ்வப்போது ஆய்வு கூட்டங்களை நடத்துகிறார், நேரடி கள ஆய்வு மேற்கொள்கிறார். அந்த நேரத்துல பணியாளர்கள்ல பணிகள சுணக்கம் ஏதாவது இருந்தால் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் இதன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மின் பழுதுக்கான காரணங்களை களப்பணிக்குழு 24 மணி நேரமும் அதை கண்காணித்து சீரமைப்பு பணிக்குழு சீரமைப்பு நடவடிக்கைகளை ஈடுபட்டு வரக்கூடிய அதே நேரத்துல மின் பணியில ஈடுபடக்கூடிய களப்பணியாளர்கள் ஏதாவது சுணக்கத்தில் ஈடுபட்டு அவர்கள் மீது புகார்கள் வந்தால் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் இதன் மூலம் கொடுத்திருக்காங்க. வரக்கூடிய நாட்கள்ல தடையற்ற மின்சாரத்தை வழங்குவதற்குண்டான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதா மின்வாரியத்தினுடைய அறிவிப்பாக உள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். மின்வெட்டு ஏன் என்பது தொடர்பாக மின்சாரத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்டோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.